நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்தோம்னா வாட் இஸ் டிஃப்தோன்ஸ். டிஃப்தோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது டிஃப்தோன்ஸ் த காம்பினேஷன் ஆஃப் வவல் அண்ட் கிளைடு. கிளைடு இஃப் த வவல் இஸ் டிஸ்டிங்க், வவலும் கிளைடும் சேர்ந்த காம்பினேஷன் தான் டிஃப்தோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வவலும் கிளைடும் வந்து சேர்ந்து சீக்வன்ஸ் ட்ரீட்டட் அஸ் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் டூ வவல்ஸ் சேர்ந்துச்சுன்னா அது வந்து ஹிந்தி வேர்ட் பியோ, ஹிந்தி வேர்ட் சொல்கிறாங்க. If the glade is not prominent and vowel plus glade is treated as a diphthongs. Glade வந்து நாட் ப்ராமினெண்ட்டாக இருந்து வவலும் கிளேடும் ஜாயினாக ட்ரீட் ஆச்சுன்னா, எம்பசைஸ் ஆச்சுன்னா அது டிஃப்தோன்ஸ். ரெண்டும் சேர்ந்து வவல் ப்ளஸ் கிளேட் சேர்ந்து டூ வவல் சவுண்ட் சேர்த்தா அது ஹிந்தி வேர்ட். கிளேட் வந்து நாட் ப்ராமினெண்ட்டாக இருந்து வவல் ப்ளஸ் கிளேட் சேர்ந்து ஒரு வேர்டு உருவாகுச்சுன்னா அது டிஃப்தோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஃபார்ம் வந்து ஒன் சிலபிளில் தான் இருக்கும். இப்போ டிஃப்தோன்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. டிஃப்தோன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆன்கிளேட் அண்ட் வவல்ஸ் ஆர் ரேசிங் டிஃப்தோன்ஸாக இருந்துச்சு. ரேசிங் டிஃப்தோன் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கே, GEH அண்ட் வவல் ஃபாலோடு பை ஆஃப் கிளேட். அங்கே ஆன்கிளேட் இங்கே ஆஃப் கிளேட் இஸ் ஏ ஃபாலிங் டிஃப்தோன்ஸாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து FERT, FERT, FERT. These terms refers to the position of a glade in relation to the vowels. இது வந்து இந்த பொசிஷன் வந்து எதை சொல்லுதுன்னா கிளேடுக்கும் வவல்ஸ்குள்ள ரிலேஷன் சுற்றி சொல்லுது. We can also refer the direction of the glade in relation to. டைரக்ஷன் வந்து எப்படி வந்து கிளேடுக்கும் வவலுக்கும் இருக்குது அப்படின்னா அது ஒரு 3 பார்ட்டாக இருக்குது: சென்ட்ரல், பேக் அண்ட் ஃப்ரண்ட். The diphthongs with the central of glade are called centering. அதாவது அந்த நேம் சொல்கிறாங்க centering. இதுக்கு centering diphthongs ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு பீர். அதுக்கடுத்து the diphthongs with back of glade are called as retracting diphthongs அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் cow. Diphthongs with the front of glade are called frontening diphthongs. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து maid. நீங்க இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.